Okay, so hello everyone, welcome back to VRC Smart Edu channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மேக்ஸில் சாப்டர் 1 Orienting Yourself the Use of Coordinates இதை தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலி வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு சாப்டர். பட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் லைக் உங்களுக்கு வந்து நிறைய பெட்ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்கிறதுனால மேபி கன்ஃபியூஸ் ஆகலாம் இந்த சாப்டர். பட் நான் என்ன பண்ண போகிறேன்னா உங்களுக்கு இம்பார்ட்டண்ட்டாக என்னென்ன கான்செப்ட்ஸ் தேவையோ ஃபஸ்ட்டு அந்த கான்செப்ட்ஸ் கொடுத்துட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளமை சால்வ் பண்ண போகிறோம். நமக்கு 2 எக்ஸசைஸ் இருக்குது. அப்புறம் எண்டில் வந்து நமக்கு சாப்டர் எண்ட் கொஷின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 16 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிகினிங்கில் என்னென்ன உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் தேவையோ அது கொடுக்க போகிறேன் இந்த சாப்டருக்கு. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் மட்டும் சால்வ் பண்ண போகிறோம். செட் 1.1 வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஓகே, வெரி குட். ஸோ பிஃபோர் என்ட்ரிங் இன் டு திஸ் வீடியோ, சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நீங்கள் வந்து மற்ற வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா கோர்ஸில் போய் பாருங்கள். உங்களுக்கு கோர்ஸில் வந்து அழகாக நம்ம பிளேலிஸ்ட் வகையாக கொடுத்துருப்போம். ஸோ அதில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ சயின்ஸுமே வந்து பேரலாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிகிட்ருப்போம். மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேரலாக வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து இந்த சாப்டருக்குள்ளே போகலாம். அண்ட் இந்த சாப்டர் வந்து ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் அபவுட் கோஆர்டினேட்ஸ், அதாவது இது வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி அதோடைய ஒரு பார்ட் தான் நம்ம எங்கே படிக்க போகிறோம். அதாவது we are going to study about the basic concepts of coordinate geometry. என்னென்ன பேசிக்காக உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் இந்த சாப்டரில் கவர் ஆயிரும். இதை பேஸ் பண்ணி நம்ம ஹையர் கிளாஸஸில் வந்து நிறைய சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இமேஜின் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து உங்களுடைய லொக்கேஷன் எங்கே இருக்குதுன்னு கேட்குறீங்க. அதாவது உங்களுடைய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா, என் வீடு வந்து சென்னையில் இருக்குதுன்னு சொன்னால் அவருடைய வீட்டுக்கு நீங்கள் போக முடியுமா? கண்டிப்பாக முடியாது. ஸோ எக்ஸாக்டான ஒரு லொக்கேஷன் என்ன அப்படின்றத அவங்க சொல்லணும். லைக் சென்னையில் இந்த பர்டிகுலர் பிளேஸில் இங்கே இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ அப்போ தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், அந்த பர்சனுடைய பிளேஸுக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாக்டான லொக்கேஷனை, ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மேத்தமேட்டிக்ஸில் நம்ம வந்து கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி, கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இன் மேத்தமேட்டிக்ஸ், in maths, to find exact position of any point, நம்ம என்ன பண்ண போறோம்னா we are going to use the coordinate system. ஓகே, கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போது ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட், இதுதான் எனக்கு தேவை அப்படின்ற ஒரு எக்ஸாக்டான பாயிண்ட்டை நம்ம கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இது ரியல் லைஃப்பில் எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, எங்கே யூஸ் பண்ணுவோம், ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ரியல் லைஃப்பில் கூகுள் மேப்ஸில் வந்து யூஸ் பண்ணுவோமா? ஏன்னா கூகுள் மேப்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்து நமக்கு தேவை. ஓகே, ஸோ நீங்கள் எங்கே போகணுமோ அந்த எக்ஸாக்டான லொக்கேஷன் உங்களுக்கு கொடுக்குறோம், அதுதான் கூகுள் மேப்ஸ், ரைட்? அது இல்லாமல் லைவ் லொக்கேஷன். ஸோ நம்ம எங்கன்னா போகிறோம் அப்படின்னா ஒரு பர்சனுக்கு நம்மளால் லைவ் லொக்கேஷன் வந்து ஷேர் பண்ண முடியும். எக்ஸாக்டாக நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்களோ அந்த லைவ் லொக்கேஷனை ட்ரேஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இதுலேயுமே நம்ம கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி தான் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து சினிமா சீட்ஸ். ஸோ சினிமா சீட்ஸ் எப்படி இருக்கும், ரோஸ் அண்ட் காலம்ஸில் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ரோவில் இந்த பர்டிகுலர் காலமில் இந்த இடத்துல தான் நம்ம உட்காரணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சீட் வந்து கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த காலமை வந்து ஹெச்ன்னு சொல்லிடுவாங்க. ஹெச்சில் 1 2 3 அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஹெச்சில் 1 2 உங்களுடைய சீட் அப்படின்னா அந்த 1 2ல் நீங்கள் உட்காரணும். அந்த மாதிரி உங்களுக்கு சினிமா சீட்ஸ் வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரி வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ரியல் லைஃப்பில். ஓகேவா, ஃபைன். ஸோ இப்போ புரிஞ்சுதா எதுக்காக நம்ம இதை படிக்கிறோம்? இந்த மாதிரி ஆப்ஸை டெவலப் பண்ணும்போது, இந்த மாதிரி சினிமா சீட்ஸை புக் பண்ணும்போது, இந்த மாதிரி ரியல் லைஃப்பில் நம்ம இந்த பர்டிகுலர் திங்கை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். காட் இட், ரைட்? ஸோ ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? ஸோ இவ்வளோ நேரம் கோஆர்டினேட் ஜாமெட்ரின்னு படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படின்னா என்ன? So what is coordinate system? So coordinate system is a framework. It is a framework that is used to find the
exact location of an object. Location of an object using numbers. அதாவது நம்ம நம்பர்ஸை வச்சு இப்போது நம்ம வந்து ஆக்சுவலாக இங்கே ஆக்சஸை வச்சு தான் டீல் பண்ண போகிறோம். எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் வச்சு தான் டீல் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்றத 2 ஆக்சஸ் நடுப்புற நம்ம வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். அதுதான் கோஆர்டினேட் சிஸ்டம். இது ஒரு ஃப்ரேம் ஒர்க் மாதிரி எக்ஸாக்டான லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கு தான் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம். காட் இட். இங்கே நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம படிக்க போகிற ஒரு விஷயம் தான் கார்ட்டீசியன் பிளேன். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கார்ட்டீசியன் பிளேன் தான் வந்து நமக்கு இந்த சாப்டருடைய பேஸ், அடிவாரம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சாப்டருடைய பேஸே வந்து கார்ட்டீசியன் பிளேன் தான். ஸோ இப்போ கார்ட்டீசியன் பிளேன்னா என்னென்னா, நம்ம வந்து லைக் 2-dimensional Cartesian plane தான் பார்க்க போகிறோம். 2-dimensional Cartesian plane is going to have x-axis in it and y-axis in it. x-axis and y-axis இது ரெண்டு மட்டும்தான் இருக்க போகுது for a 2-dimensional Cartesian plane. இதே 3-dimensional Cartesian planeாக இருந்துச்சுன்னா z-axisன்ற ஒரு ஆக்சிஸ் எக்ஸ்ட்ரா வரும். பட் நம்ம இந்த சாப்டரில் x-axisம் y-axis மட்டும்தான் படிக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச ஒரு விஷயம் தான், இப்படி தான் இருக்கும் நம்மளுடைய கார்ட்டீசியன் பிளேன். ஓகே, ஆல்வேஸ் அ ஹாரிசாண்டல் லைன் ரெப்ரசன்ட்ஸ் வாட், எக்ஸ் ஆக்சிஸ், அண்ட் வெர்டிக்கல் லைன் ஆல்வேஸ் வில் ரெப்ரசன்ட் ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக ஹாரிசாண்டல் லைன் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் தி ஹாரிசாண்டல் லைன். ஹாரிசாண்டல் லைன் எப்போவுமே எக்ஸ் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். வெர்டிக்கல் லைன் எப்போவுமே ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணும். சரியா? அண்ட் இந்த ஹாரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் ரெண்டுமே வந்து இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பாயிண்ட் இருக்குது. இந்த ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட்டை வந்து நம்ம ஓன்னு சொல்லுவோம். திஸ் ஓ இஸ் நத்திங் பட் கால்ட் அஸ் ஆரிஜின். ஓ வந்து என்னன்னு சொல்லுவோம், ஆரிஜின் சொல்லுவோம். இந்த ஓவுடைய ஆக்சஸ் எப்போவுமே 0,0ன்னு டினோட் பண்ண போகிறோம். எப்படி டினோட் பண்ண போகிறோம், 0,0 அப்படின்னு டினோட் பண்ண போகிறோம். ஸோ இதை வந்து ஓன்னு வச்சுப்போம். இது வந்து ஆரிஜின். அதாவது இட் இஸ் நத்திங் பட் தி இன்டர்செக்ஷன் பாயிண்ட். அதாவது 2 ஆக்சஸ், எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லிட்டு 2 ஆக்சஸ் வந்து இன்டர்செக்ட் ஆகிறதுனால இந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்னு சொல்லலாம். அண்ட் இதோடைய ரெப்ரசன்டேஷன் 0,0. இது ஏன் 0,0 வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஆக்சஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ coordinate of point okay, coordinate of point. ஸோ இந்த கார்ட்டீசியன் பிளேனில் நம்ம பாயிண்ட்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அதை வச்சு தான் நம்ம டயக்ராம் வந்து வரைய போகிறோம். ஸோ இங்கே பாயிண்ட் அந்த மாதிரி பாயிண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஓகே, எவ்ரிதிங் இஸ் கோயிங் டு பி பேஸ்ட் ஆன் தட். ஸோ இப்போ கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் அப்படின்னா இந்த பாயிண்ட்டை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதுதான் கோஆர்டினேட். ஸோ இப்போ 0,0ன்னு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். இந்த 0,0 இஸ் அ கோஆர்டினேட் ஆஃப் ஓ. ஸோ இந்த பாயிண்ட்டை நான் ஏன் நேம் பண்ணேன்னா, ஏவோடைய கோஆர்டினேட் 4,3 நான் எழுதுனேன்னா ஏவோடைய கோஆர்டினேட் 4,3. ஸோ இந்த கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட்ன்றது இந்த நம்பர் ரெப்ரசன்டேஷன் இந்த பர்டிகுலர் கார்ட்டீசியன் பிளேன்றது எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் தான் கார்ட்டீசியன் பிளேன். இந்த கார்ட்டீசியன் பிளேனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு நம்பர்ஸுமே நமக்கு வந்து கோஆர்டினேட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? இந்த கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட், எவ்ரி பாயிண்ட் இஸ் ரெப்ரசன்டட் ஆஸ் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம் அப்படின்னா எக்ஸ் கமா ஒய் அப்படின்னு தான் ரெப்ரசன்ட் பண்ணுவோம் ஆல்வேஸ். அதாவது ஒரு பாயிண்ட்டை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம், ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸை தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் தான் ஒய் ஆக்சிஸை நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இப்போது 0,0 அப்படின்னா இந்த 0 எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து 0, ஒய் ஆக்சிஸ்லேயும் இங்கே இருக்கிற பாயிண்ட் வந்து 0. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஒய் ஆக்சிஸை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கூட இங்கே எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ என்ன, 4,3ன்னு எழுதியிருக்கேன். அப்போ இந்த எக்ஸ் ஆக்சிஸோடைய வேல்யூ 4, ஒய் ஆக்சிஸோடைய வேல்யூ 3.
ஸோ இங்கே 4 இங்கே 3ன்ற ரெப்ரசன்டேஷனை தான் 4,3ன்னு எழுதுவோம். ஸோ ஆல்வேஸ் அ கோஆர்டினேட் ஆஃப் அ பாயிண்ட் வில் பி ரெப்ரசன்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எக்ஸ் கமா ஒய். இது வந்து கண்டிப்பாக தெரியணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் எக்ஸ் கோஆர்டினேட்னா என்ன? எக்ஸ் கோஆர்டினேட் is a distance from y-axis. Distance from y-axis. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இதை 4, 8, 12 அப்படின்னு எடுத்தோம்னா, ஆல்வேஸ் இங்கே வந்து டிவிஷன்ஸ் எடுக்கும்போது ஒரே பர்டிகுலர் ஈக்குவல் டிவிஷன்ஸ் தான் எடுக்கணும். அப்போ இங்கே நான் 4 டேபிள்ஸில் எடுத்திருக்கேன்னா இந்த இடத்துல அதே மாதிரி எக்ஸ் ஆக்சிஸ் தனியாக எடுத்துக்கலாம், ஒய் ஆக்சிஸ் தனியாக எடுத்துக்கலாம். பட் டிவிஷன் வந்து அடுத்தடுத்து சேமாக தான் இருக்கணும், மாறக்கூடாது. ஓகே, ஸோ இங்கே 4, 8, 12ன்னு எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே பாருங்கள், இப்போது நான் எக்ஸ் ஆக்சிஸோடைய எக்ஸ் கோஆர்டினேட்டை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்? எக்ஸ் கோஆர்டினேட் எனக்கு 8ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ 8ன்றது ஒய் ஆக்சிஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸோ அதுதான் நான் கேல்குலேட் பண்ணுறேன். அதாவது ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கேருந்து வருதுன்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒய் ஆக்சிஸ் இந்த லைன் வெர்டிக்கல் லைன்லேருந்து தான் நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் அதுலேருந்து 8 அப்படின்ற மாதிரி தான் நான் கேல்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எக்ஸ் கோஆர்டினேட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஒய் ஆக்சிஸ். அதே ஒய் கோஆர்டினேட் இப்போ இந்த 3னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? இப்போ என்னுடைய ஹாரிசாண்டல் லைன் 0 அப்படின்ற லைன் நான் இதை தான் வச்சுக்கிறேன். அப்போ என்னுடைய 3ன்றதை நான் இந்த சைடு, அதாவது இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து தான் நான் 3 அப்படின்ற மாதிரி மெஷர் பண்ணுவேன். எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து எனக்கு 3 பாயிண்ட். அப்போ இட் இஸ் அ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, ஸோ இதான் ரொம்ப பேசிக்கான திங்ஸ். ஓகே, தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே இப்போது ஐம் கோயிங் டு டெல் பாயிண்ட் ஆன் அன் ஆக்சிஸ். பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ். ஸோ ரொம்ப சிம்பிள். பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போது ஒரு பாயிண்ட் வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ் ஆக்சிஸில் இருக்குது. ஸோ you know this is your x axis, you know this is your y axis. Now one of my point is present on my x axis, or let us say x is a point that is present on x axis. So in the particular point நான் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவேன்? இந்த பாயிண்டோடைய ரெப்ரசன்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றத என்னுடைய கேள்வி. ஸோ இந்த பாயிண்டில் இருக்கிறத எப்படி நான் ரெப்ரசன்ட் பண்ணுவேன் அப்படின்னா, ஆல்வேஸ் ஐ வில் ரெப்ரசன்ட் in the form of x, 0. ஏன் இந்த பாயிண்ட்டை நான் எக்ஸ் கமா 0ன்னு சொல்கிறேன் அப்படின்னா, எக்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூ மட்டும்தான் நீ எடுக்கிற. ஒய் ஆக்சிஸில் நீ, அதாவது அந்த ஆக்சிஸில் லையாக இருக்கும், பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் லைன் இருந்துச்சு அப்படின்னா ஒய் 0 தானே. என்ன சொல்லியிருக்கேன்? ஒய் வந்து இந்த பாயிண்ட்டு ஒய் எடுக்கும்போது இந்த பாயிண்ட் 0. ஸோ அப்போ ஒயில் இந்த பாயிண்ட் 0 அப்படின்னா எக்ஸில் மட்டும்தான் நமக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அதனால் எக்ஸ் கமா 0ன்னு இருக்கும். ஜென்ரலாக எக்ஸ் ஆக்சிஸில் வந்து உனக்கு பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா, if point lied on x axis then the general form is x, 0. Okay, like we will write it as example, we can write it as 5, 0 minus 3, 0ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எழுதலாம். ஓகே ஓகே, நெகட்டிவ் சைடில் வந்தால் -3, 0, அதாவது ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ நெகட்டிவ் சைடில் வந்துச்சுன்னா -3, 0, பாசிட்டிவ் சைடில் வந்துச்சுன்னா 5, 0. இந்த மாதிரி நம்ம வந்து பேசிக்கான ரெப்ரசன்டேஷன் வந்து கொடுக்கலாம். இதே வந்து பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ் இஃப் இட் இஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ், அப்படியே ஆப்போசிட் தானே. 0, ஒய்ன்னு எழுதுனா நமக்கு ஒய் ஆக்சிஸ் கிடச்சிருமா? பாயிண்ட் ஆன் ஒய் ஆக்சிஸ் இஸ் கோயிங் டு பி 0, ஒய். அப்படியே திருப்பி போட்டு எழுதணுன்னா நமக்கு ஆப்போசிட்டான வேல்யூ கிடச்சிரும். ஸோ த எக்ஸாம்பிள் வில் பி நத்திங் பட் 0, 4, ஓகே, 0, -6 இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைச்சிது அப்படின்னா திஸ் இஸ் அ பாயிண்ட் ஆன் ஆக்சிஸ், ரைட்? ஒய் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் எப்படி நமக்கு எக்ஸ் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், ஒய் வேல்யூ எப்பவுமே 0 இருக்குமோ, ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா ஒய் வேல்யூ மட்டும்தான் இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்கும். இதை மட்டும் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். காட் இட்? ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் டைரக்ஷன்ஸ். ஸோ டைரக்ஷன் இன் அ பிளேன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ நம்ம இப்போ எப்படி கார்டீஷியன் பிளேன் பார்த்தோமோ, நான் வந்து வெறும் பாசிட்டிவ் ஆக்சிஸ் மட்டும்தான் இங்கே வரைஞ்சிருக்கேன், பாசிட்டிவ் டிரெக்ஷன் மட்டும்தான் வரைஞ்சிருக்கேன். ஸோ அதே மாதிரி நமக்கு எது பாசிட்டிவ் டைரக்ஷன் எது நெகட்டிவ் டைரக்ஷன்ன்றது தெரியணும். ஓகேவா?
ஸோ நமக்கு இந்த சென்டர் பாயிண்ட், அதாவது இது வந்து நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸ், இது நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். இந்த எக்ஸ் ஆக்சிஸ்க்கு ஒய் ஆக்சிஸ்க்கு சென்டரில் இன்டர்செக்ட் ஆகக்கூடிய பாயிண்ட்டு ஆரிஜின் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்போ இந்த பாயிண்ட் வந்து இட்ஸ் அன் ஆரிஜின் பாயிண்ட். ஸோ ஆரிஜின்லேருந்து நமக்கு ரைட் சைடு இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே பாசிட்டிவ். ஸோ ரைட் ஆஃப் ஆரிஜின் இஸ் கோயிங் டு பி பாசிட்டிவ். ஓகேவா? ஆரிஜினுக்கு ரைட் சைடில் பாசிட்டிவாக இருக்க போகுது. ஸோ அப்போது இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நம்ம எந்த வேல்யூ கொடுத்தாலுமே அது வந்து எப்படி இருக்க போகுதுன்னா பாசிட்டிவாக இருக்க போகுது. லைக் 1 2 3 4 5 எந்த வேல்யூ கொடுத்தாலும் இட்ஸ் கோயிங் டு பி a பாசிட்டிவ் வேல்யூ ப்ரெசென்ட் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ். ஓகேவா? ரைட். இப்போது மேலே போகுது இல்லையா, அப்வர்ட் டிரெக்ஷன். ஸோ இப்படி அப்வர்ட் டிரெக்ஷனில் போகிற எல்லாமே வந்து எப்படி இருக்க போகுது? பாசிட்டிவாக இருக்க போகுது வித் ரெஸ்பெக்ட் டு ஒய் ஆக்சிஸ். ஒய் ஆக்சிஸில் பாசிட்டிவாக இருக்க போகுது. லைக் 1 2 3ன்னு சொல்லிட்டு மேலே போக போக பாசிட்டிவாக போக போகுது. இதே நான் எப்படி வந்தேன்? லெஃப்ட் ஆஃப் ஆரிஜின் வந்தேன் அப்படின்னா இங்கே நெகட்டிவ் வேல்யூஸ் வந்து இருக்க போகுது. லைக் -1 -2 -3 -4. ஸோ இதை எப்படி சொல்லலாம்? எக்ஸ் ஆக்சிஸில் வந்து நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ திஸ் இஸ் நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். சிமிலர்லி டவுன்வர்ட் டிரெக்ஷன் நான் வந்தேன் அப்படின்னா this is also y axis, but this is going to be the negative y axis and this is going to be positive y axis. Okay, so இங்கே என்ன வரும்? அப்போது -1 -2 -3ன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் வேல்யூஸ் வரும். புரிஞ்சுதா? காட் இட்? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஒரு ஆரிஜின் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் ரைட் ஹேண்ட் சைட் போகணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபுல்லாக பாசிட்டிவ் வேல்யூஸ், பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். லெஃப்ட் சைடில் போனோன்னா நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ், மேலே போனோன்னா பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸ், கீழே வந்தோன்னா நெகட்டிவ் ஒய் ஆக்சிஸ். ஓகே, லெட்ஸ் மூவ் டு எக்ஸசைஸ் செட் 1.1. ஸோ இங்கே வந்து இமேஜ் இருக்குது. பேஸ்ட் அப்பான் த இமேஜ் ஒன்லி வி ஆர் கோயிங் டு சால்வ் த கொஷின். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபிகர் 1. I hope now it is visible. ஸோ இந்த பிக்சர் விசிபிலிட்டிக்காக ஜூம் பண்ணியிருக்கேன். ஸோ லேட்டராக இந்த பிக்சர் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகு நான் ஸ்லைட்டாக பேக்வர்ட் போய்ட்றேன். ஸோ அப்போ தான் உங்களுக்கு விசிபிளாக தெரியும் எழுதும்பொழுது. ஸோ ஃபிகர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா OABC மார்க்கிங் இட்ஸ் கார்னர். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா OABC அப்படின்னு சொல்லிட்டு கார்னர்ஸோடைய பாயிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம எப்படி பாயிண்ட்டை மார்க் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சஸோடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும், அதுக்கப்புறம் ஒய் ஆக்சிஸோடைய ரெப்ரசன்டேஷன் இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது எக்ஸ் ஆக்சிஸ், செகண்ட் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடியது ஒய் ஆக்சிஸ். கரெக்டாக? ஸோ பேஸ்ட் அப்பான் தட் உங்களுக்கு கார்னர்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஆரிஜின் ABCன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து நமக்கு என்ன பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் திஸ் பிக்சர் நீங்கள் வந்து கொடுத்துருக்கக்கூடிய கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள். இஃப் D1 R1 represents the door to Rian's room, how far is the door from the left wall? Left wallன்றது nothing but y axis of the room. How far the door is from the x axis அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு D1 R1ன்றது எதுன்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. இதுதான் நம்மளுடைய D1 given in the question, இதுதான் நம்மளுடைய R1 given in the question. என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஷினில் இந்த D1ல இருந்து, அதாவது டு மார்க் இட் பிரைட்டர், இந்த D1ல இருந்து இந்த R1, ஓகே, இந்த R1 வரைக்கும் நமக்கு என்னன்னு சொல்லியிருக்காங்க? நம்மளுடைய டோர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? D1லேருந்து இந்த R1 பொசிஷன் வரைக்கும் நமக்கு நம்மளுடைய டோர் இருக்குது. சரியா? ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் ஃப்ரம் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ இப்போ தான் நம்ம படித்தோம் ஒய் ஆக்சிஸில் இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா இதுதான் நம்மளுடைய ஒய் ஆக்சிஸ். ஸோ டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஒய் ஆக்சிஸ் இஸ் த எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு நம்ம இப்போ தான் ஜஸ்ட் ரீசெண்டாக இப்போ படித்தோம். கரெக்டாக? ஒய் ஆக்சிஸில் இருந்து இதுதான் நமக்கு ஒய் ஆக்சிஸ். இந்த ஒய் ஆக்சிஸில் இருந்து நமக்கு வரக்கூடிய டிஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய எக்ஸ் ஆக்சிஸோடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு படித்தோம், எக்ஸ் கோஆர்டினேட் அப்படின்னு படித்தோம். ஸோ அப்போது லெஃப்டில் இருந்து வாலோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து நமக்கு D1 தான். அப்போ லெஃப்ட் வால்லேருந்து நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்றது நமக்கு கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸாக இருக்கும்?
வால் எங்கே ஸ்டார்டிங் இருக்கோ அதை தான் நம்ம வந்து எடுத்துக்கணும், கரெக்டாக? அப்போ அதோடைய டிஸ்டன்ஸ் வந்து 8 யூனிட்ஸாக இருக்கும், கரெக்டாக? How far the door from the left wall of x axis of the room? புரிஞ்சுதா? அதாவது y ஆக்சிஸில் இருந்து நம்ம எடுத்தோம் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸோடைய கோஆர்டினேட் தான் நமக்கு வரணும். ஸோ இதுதான் நம்மளுடைய வால்னா, வாலில் இருந்து நம்மளுடைய டோர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டோருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 8. ஸோ அப்போது நம்மளுடைய y ஆக்சிஸ் உடைய distance வந்து 8 units. How far is the door from the x axis? The point lies, if a point lies on the x axis. If a point lies on the x axis, நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ நம்ம வந்து லைக் இப்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, how far the door is from y axisன்னு கேட்டிருக்கோம். ஸோ y axisலேருந்து அந்த டோர் வந்து எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு நீங்கள் சும்மா இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த இதில் பிக்சரில் பாருங்கள், 8 இருக்குது. அதே எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த டோர் எங்கே இருக்குது? டோரே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ டோரே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்கும்போது நம்மளுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ? 0 தான். ஏன்னா டோரே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ தூரம் அப்படின்னா ஒய் ஆக்சிஸ் சம்வேர் இந்த இடத்துல எங்கன்னா இருக்கணும், மேலே எங்கன்னா இருக்கணும். மேலே எங்கேயுமே இல்லை, எக்ஸ் ஆக்சிஸ்லேயே தான் இருக்குது. அதனால் ஆன்சர் வந்து 0 தான் வரும். காட் இட்? ஓகே, ஸோ லெட்ஸ் ரைட் த ஆன்சர். ஆன்சர் எழுதலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இஃப் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், ஸோ அதனால் ஆன்சர் மட்டும் நான் டக்குன்னு எழுதிடுறேன். ஓகே, ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால ஆன்சர் மட்டும் நான் எழுதுகிறேன் இப்போ. ஓகே, இஃப் d1 r1 represents the door to Rian's room, then என்ன கேட்டிருக்காங்க? y ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த டோர் ஃப்ரம் த லெஃப்ட் வால், y axis will be equal to, ஸோ y axis distance எவ்வளோ இருக்குது? 8. ஸோ அதை வந்து நம்ம யூஸ்வலாக வந்து ஃபீட்டில் தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அதனால் நம்ம இதை 8 ஃபீட்டுன்னு வச்சுக்கலாம். லெட் யூனிட் பி 8 ஃபீட்ஸ் அப்படின்னு எழுதிருங்க. அப்படி போட்டிங்கன்னா, இல்லை 8 யூனிட்ஸ்ன்னு ஜென்ரலாக ரெப்ரசன்டேஷன் போட்டுருங்க. சப்போஸ் 8 ஃபீட்டுன்னு எழுதினீங்கன்னா லெட் யூனிட் பி ஈக்குவல் டு 8 ஃபீட் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிடுங்க. ஓகே, ஸோ மென்ஷன் பண்ணிவிட்டு எழுதுங்க. மென்ஷன் பண்ணாமல் எழுதாதீங்க, பிகாஸ் இங்கே கொஷனில் ஃபீட்டுன்றதை அவங்க கொடுக்கல. ஸோ அதனால் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க சப்போஸ் யூனிட் எழுதுறதா இருந்தால். காட் இட்? ஓகே, ஸோ அடுத்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிஸ்டன்ஸ் ஆஃப் த டோர் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் will be equal to 0, because டோர் எங்கே இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. டோரே எக்ஸ் ஆக்சிஸில் தான் இருக்குது. அதனால் டிஸ்டன்ஸே கிடையாது, கரெக்டாக. ஸோ அதனால் 0, பிகாஸ் டோர் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ். காட் இட்? ரைட். ஸோ இப்போ செகண்ட் சப்டிவிஷன், லெட்ஸ் மூவ். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். வாட் ஆர் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் d1 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த d1 இருக்கு இல்லையா, இதோடைய கோஆர்டினேட்ஸ் தான் நம்ம கேட்குறாங்க. ஸோ பாயிண்ட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ், கரெக்டாக? இஃப் அ பாயிண்ட் லைஸ் ஆன் எக்ஸ் ஆக்சிஸ் எப்படி ஜென்ரல் ரெப்ரசன்டேஷன் நான் சொல்லியிருக்கேன், x,0 அப்படின்னு எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸோடைய வேல்யூ என்ன? 8. அப்போ d1 வேல்யூ என்ன இருக்கும்? 8,0 இருக்கும். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். ஸோ கோஆர்டினேட்ஸ் of d1 is going to be equal to 8,0. Third subdivision. Next question பாருங்க. If r1 is a point, r1 உடைய point இங்கே கொடுத்துட்டாங்க 11.5,0. How wide is the door? அதாவது டோருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் 8,0, டோருடைய எண்டிங் பாயிண்ட் 11.5,0. ஸோ டோட்டலாக இந்த டோருடைய லென்த்தை ஃபஸ்ட்டு வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ அது கண்டுபிடிச்சா தான் டோருடைய விட்த்து வந்து நமக்கு தெரியும். ஸோ விட்த் ஆஃப் த டோர் நமக்கு தெரிஞ்சிடும். Do you think this is a comfortable width for a room door? ஒரு ரூமுக்கான டோர் அளவுக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஷின். If a person in a wheelchair wants to enter the room,
will he or she be able to do it easily? இது வந்து செகண்ட் கொஷின். ஸோ ஒரு வீல் சேர் இருக்க பர்சன் இந்த ரூம்குள்ளே என்டர் ஆக முடியுமா அப்படின்றது தான் நமக்கு கேள்வி. ஸோ யூஸ்வலாக நம்ம பேசிக்காக இங்கே ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 2 விஷயம் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஜென்ரல் ரூம் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 30 to 36 இன்ச்சு வந்து இருக்கணும். ரெகுலராக ஒரு ஜென்ரல் ஒரு ரூம் டோர் இருக்குது அப்படின்னா அந்த ரூம் டோர் வந்து ஜென்ரலாக எவ்வளோ வைப்பாங்க அப்படின்னா 30லேருந்து 36 இன்ச் வரைக்கும் வைப்பாங்க. ஓகேவா? ரூம் டோர் இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஒரு ரூம் டோர். இதே வந்து நமக்கு வந்து பார்த்தோன்னா ஒரு வீல் சேர் இருக்க பர்சன் கம்ஃபர்டபுளாக வந்து அந்த ரூம்குள்ளே போகணும் அப்படின்னா அந்த வீல் சேரோட சைஸ் வந்து எவ்வளோ இருக்கும்னா அப்ராக்சிமேட்லி 32 இன்ச்சஸ் வரைக்கும் இருக்கலாம். ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த டோர் நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விட்த்து வந்து 36 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் பர்ஃபெக்டபிளி சூட்டட் ஃபார் அ கம்ஃபர்டபுள் ரூம் டோரோடைய விட்த்துக்கும் சூட் ஆகிடும், நம்மளுடைய வீல் சேரோடைய விட்த்துக்குமே சூட் ஆகிடும். அப்போ அதுக்கு வந்து கண்டிப்பாக 36 இன்ச்சுக்கு மேலே இருக்கணும் நம்மளுடைய இந்த விட்த்து கண்டுபிடிக்கிற விட்த்து. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய விட்த்து ஃபீட்டில் தான் இருக்கும். we have assumed that it's going to be in feet. ஸோ அதனால் ஃபீட்டில் தான் இருக்கும். ஸோ நமக்கு வந்து அரவுண்ட் அப்ராக்சிமேட்லி வந்து ஒரு 3 ஃபீட்டுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னாலே இது வந்து நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஏன்னா நம்ம வந்து லைக் அரவுண்ட் 3.5 அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைச்சிதுன்னா இட்ஸ் கோயிங் டு பி அரவுண்ட் 42 இன்ச்சஸ் அந்த மாதிரி இருக்க போது. ஸோ அப்படி நமக்கு கிடைச்சாலே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கம்ஃபர்டபுள் ஆயிரும். அண்ட் ஹவு டு கேல்குலேட் த விட்த். ஸோ இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட்டோடைய விட்த்தை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ண போகிறோம்? ஆக்சுவலாக நல்லா பார்த்துக்கோங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி தான் இருக்குது. சப்போஸ் இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குன்னா நம்ம இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். பிகாஸ் 2 ஆக்சிஸ்லையுமே நமக்கு வேல்யூ இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் வேல்யூ இருக்கும், ஒய் ஆக்சிஸ்லேயும் வேல்யூ இருக்கும். பட் இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும்தான் 2 கேஸ்லையுமே வேல்யூ இருக்குது, ஒய் ஆக்சிஸில் வேல்யூ கிடையாது. பிகாஸ் த பாயிண்ட் லைஸ் ஆன் தி எக்ஸ் ஆக்சிஸ். அப்படின்ற போது இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ அப்போ ஈஸியாக நாங்கள் டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த லாஸ்ட் பாயிண்ட்டையும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டையும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் ஈஸியாக கிடச்சிரும். கரெக்டாக? அதனால் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ண தேவையில்லை. பட் ஜென்ரலாக நான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிக்கணும் 2 பாயிண்ட்டுக்கு நடுப்புற இருக்கிற டிஸ்டன்ஸ். அது வந்து நான் நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு சொல்லித்தரேன் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா. பட் இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா நமக்கு தேவையில்லை, அப்படியே ஜென்ரலாக நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ கண்டுபிடிச்சோன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன வரும்? ஸோ R1 உடைய வேல்யூ வந்து நமக்கு 11.5,0ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நம்மளுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் த டோர் வந்து 8,0ன்னு தெரியும். ஸோ நம்ம விட்த்து வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ விட்த்து வில் பி ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் D1 அண்ட் R1 தட் வில் பி ஈக்குவல் டு 11.5 minus 8 that will be equal to 3.5 units. ஸோ இந்த 3.5 யூனிட்ஸுன்றது என்னென்னா ஃபீட்டில் தான் இருக்கும். நம்ம ஃபீட்டில் அசியூம் பண்ணியிருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 42 இன்ச்சஸ். நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? 2 கொஷின் கேட்டிருந்தாங்க. ஒன்று வந்து இது வந்து பர்ஃபெக்டாக கம்ஃபர்டபுள் வித்தா, ரூம் டோருக்கு கம்ஃபர்டபுள் வித்தான்றது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. அண்ட் எஸ் இட் இஸ் கம்ஃபர்டபுள் for a room door as it need to be usually around 30 to 36 inches. ஸோ ஒரு ரூம் டோர் வந்து யூஸ்வலாக 30லேருந்து 36 இன்ச்சஸ் இருக்கணும். அஃப்கோர்ஸ் இது 42 இருக்கிறதுனால இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆயிரும். செகண்ட் கண்டிஷன், ஒரு வீல் சேர் இருக்க பர்சன் உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அஃப்கோர்ஸ் அதுக்குமே எஸ் தான். பிகாஸ் கம்ஃபர்டபுள் ஃபார் வீல் சேர், பிகாஸ் வீல் சேர் இஸ் கோயிங் டு பி ரஃப்லி அரவுண்ட் 32 இன்ச்சஸ். ஸோ அதுவுமே இங்கே வந்து சாட்டிஸ்ஃபை ஆகிடுது. அதனால் வீல் சேருமே உள்ளே போகலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் த 4th subdivision. ஸோ கொஷின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இஃப் B1
and B2 represent the ends of the bathroom door. So B1, B2ன்றது bathroom door. Is the bathroom door narrower or wider than the room door? ஸோ நம்மளுடைய ரூம் டோர் வந்து D1 R1 தான் நம்மளுடைய ரூம் டோர். நம்மளுடைய ரூம் டோரோடைய விட்த்தை வந்து ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், விச் இஸ் நத்திங் பட் 3.5 யூனிட்ஸ், அதாவது 3.5 ஃபீட்டுன்னு ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். கரெக்டாக? ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லைக் நேரோவராக இருக்கா வைடராக இருக்கா பாத்ரூம் உடைய டோர் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாத்ரூமோடைய டோருடைய விட்த்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அந்த விட்த்து 3.5க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா அதை வைடர்னு சொல்ல போகிறோம். 3.5க்கு கீழே இருந்துச்சுன்னா நேரோவர் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா B1 இங்கே கொடுத்துருக்காங்க, கரெக்டாக? B2 இங்கே கொடுத்துருக்காங்க. லெட் மீ ஜூம் ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ இப்போ கிளியராக தெரியுதா உங்களுக்கு? B1 இங்கே கொடுத்துருக்காங்க, B2 வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ B1 உடைய வேல்யூ வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க 0,1.5. அதாவது ரெண்டு பாயிண்ட்டுமே பாருங்கள் லைஸ் ஆன் தி ஒய் ஆக்சிஸ். ஸோ your x axis will be automatically 0. ரெண்டு பாயிண்ட்டுக்குமே x axis 0வாக தான் இருக்கும். ஸோ உன்னுடைய B1 உடைய பாயிண்ட் என்னன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 0,1.5. அதாவது 1க்கும் 2க்கும் நடுப்புற இருக்குது, கரெக்டாக? அதனால் இது 1.5. ஓகே, லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். நெக்ஸ்ட்டு B2 ஆல்சோ லைஸ் ஆன் ஒய் ஆக்சிஸ். அதனால் B2 உடைய பாயிண்ட்டுமே எப்படி இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸ் 0வாக இருக்கும், ஒய் ஆக்சிஸ் 4. ஓகேவா? ஒய் ஆக்சிஸ் 4. இதான் நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். எக்ஸ் ஆக்சிஸ் இல்லவே இல்லை, ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் இருக்குது. அதனால் நம்ம ஹையஸ்ட்லேருந்து லோவஸ்ட்டை சப்ராக்ட் பண்ணனாலே நமக்கு வந்து யூனிட் கிடச்சிரும். அதாவது 4லேருந்து 1.5 சப்ராக்ட் பண்ணாலே நமக்கு விட்த்து கிடச்சிரும். ஓகே, லெட் மீ ரைட் த ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபைனல் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி லைக் B1 is going to be equal to 0,1.5, B2 is going to be equal to 0,4. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா width of bathroom door வந்து கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ width of bathroom doorக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா B2 உடைய வேல்யூலேருந்து B1 சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதாவது B1 and B2 உடைய டிஸ்டன்ஸ் நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா I'm going to subtract 4 minus 1.5. ஓகே, பிகாஸ் ஒய் ஆக்சிஸ் வேல்யூ இல்லாததுனால நம்ம இப்படி ஜென்ரலாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து 2.5 யூனிட்ஸ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ பட் இஃப் வி நீட் டு கம்பேர் நேரோவராக வைடரான்னு கம்பேர் பண்ணோம். ஸோ 3.5 யூனிட்ஸ் இஸ் மச் கிரேட்டர் தென் 2.5 யூனிட்ஸ், ரைட்? ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா அவர் பாத்ரூம் டோர் இஸ் narrower. Got it? So our bathroom door is narrower ன்னு சொல்லி முடிக்கலாம். So that's all the 4 questions being completed. So next வந்து நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் செட் எக்ஸசைஸ் செட் வந்து பார்க்கலாம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீட் யூ அகைன் in the next video. Until then, it's bye from my side.